வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம். நான் முத்தம்மா. முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது சித்தம் தொட்ட சித்தர்கள் அப்படிங்கிற வரிசையில் திருமூலர் அவரை பற்றி நம்ம பார்ப்போம். திருமூலர் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் அப்படிம்பாங்க, முதல் சித்தரும்பாங்க. இதில் அவருக்கு இன்னொரு மகிமை என்னென்னா, 63 நாயன்மார்கள்ங்கிறது இறைவனை பாடினவங்க, பக்தி மார்க்கத்தில் இறைவனை பாடினவங்க. அந்த 63 நாயன்மார்களில் இவரையும் திருமூலரையும் ஒருத்தராக சேர்த்துருக்காரு. சேக்கிழார் சுவாமிகள் இவரையும் ஒருத்தராக சேர்த்துருக்காரு. நாயன்மார் 63 நாயன்மார் வரிசையிலையும் ஒருத்தராக இருக்கார். நம்ம 18 சித்தர்கள்லேயும் ஒருத்தராக இவர் இருக்கார். இது ஒரு அவருக்கு அதிக பெருமை. இந்த சேக்கிழார் சுவாமி தொகுத்த திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக நம்ம இவர் எழுதின திருமந்திரம் அப்படிங்கிறது இது இடம்பெற்றிருக்கு. இப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த திருமூலரை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் பார்ப்போம். திருமூலர் தோன்றின வரலாறுன்னு பார்த்தோன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது. அது என்னென்னா, இவர் நந்தி தேவர்கிட்ட போய் கைலாசத்தில், திருக்கைலாயத்தில் சிவனுக்கு அருகில் நந்தி தேவர்கிட்ட போய் இவர் நிறைய உபதேசங்கள் பெற்று அங்கே பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கார். அப்போது அங்கே பயிற்சி எடுத்து முடிச்சுட்டு இவர் பேர் சிவயோகிங்காங்க, சிவயோகியாக இருந்திருக்கார். அப்புறம் அங்கே இருந்து அவர் பூமியில் உள்ள கோயில்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோயிலாக போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டுருக்கார். வந்துட்டுருக்கும்போது அவர் சிதம்பரத்தில் அந்த வியாக்கிரபாதர், பராசரம் 2 பேர், அவங்க 2 பேரும் நடராஜரோட நடனத்தை பார்க்கணும்னு சொல்லி அவங்க அங்கே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவரும் அந்த திருமூலரும் கூட சேர்ந்து அங்கே உட்காந்துடுறாரு. உட்காந்து நடராஜரோட நடனத்தை கண்ணார கண்டுட்டு அவர் அதிலிருந்து அதுக்கப்புறம் திரும்ப கிளம்பி வாரார். வரும்போது ஒரு வான மார்க்கத்தில் வாரார். வான மார்க்கத்தில் அவர் வரும்போது பார்த்தா கீழே ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆத்தங்கரையில் ஒரு பசு கூட்டம் நின்று அழுதுகிட்டு இருக்கு. பசு கூட்டம் ஏன் அழுது, இவ்வளவு பசுக்கள் ஏன் ஒன்றா இருந்து அழுது அப்படின்னு பார்த்தா மத்தியில் ஒருத்தர் செத்து கிடக்கான். அவன் இந்த பசுவை மேய்க்கிறவன் போல இருக்குது. அவன் இறந்துட்டான், பாம்பு கடிச்சு செத்து போயிருக்கான். அதனால இந்த பசுக்கள் எல்லாம் அவன் மேலே ரொம்ப பிரியம் வச்சுருக்கு. அதில் அப்படி அழுதுகிட்டு இருக்கு பசுக்கள்லாம். உடனே இவர் நினைக்காரு, இவரோட அந்த பசுக்களோட சோகத்தை போகணும் அப்படின்ட்டு இவருக்கு கூடு விட்டு கூடு பாயிற வித்தை தெரியும். உடனே தன்னுடைய உடலை பத்திரமான ஒரு இடத்துல வச்சுட்டு அங்கேருந்து கூடு விட்டு கூடு பாஞ்சு இந்த மேய்ப்பனோட உடலுக்குள்ளே பூந்துருது. அந்த மேய்ப்பனோட பேர் மூலன். அவன் உடம்புக்குள்ளே போன உடனே அந்த மூலன் எழும்பிடுதான். எழும்பினோடனே அந்த பசுகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாயிடுது. எல்லாம் அவனை சுற்றி சுற்றி அவனை நாக்கால நக்கி வச்சு ரொம்ப குஷியாக இருக்குது. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, மூலன் உருவத்தில் இருக்கிற சிவயோகி இவங்களை கூட்டிகிட்டு போய் பசுக்களை நல்லா மேய்க்க விட்டு நல்ல தண்ணீர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆன உடனே அதெல்லாம் வீடு திரும்புது. இவருக்கு எந்தெந்த வீடுக்கு எது போகணுங்கிறது இவருக்கு தெரியாது. அதனால இவர் பசுக்களின் பின்னாலேயே மெதுவாக போகிறாரு. ஊர் எல்லையில் நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கார். எல்லா பசுக்களும் அதோட வீடுகளுக்கு போய் உள்ள நுழைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவர் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மூலனோட மனைவி இன்னும் ஏன் கணவனை காணோன்னு தேடி வரா. தேடி வரும்போது வெளியே நிற்கிறத பார்த்துட்டு, என்ன இங்கே நிற்கிங்க, வாங்க வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிடும்போது அவர் நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பொது சத்திரத்தில் போய் தங்கிடுறார். மூலனோட மனைவிக்கு ஆதரவு யாருமே இல்லை. அவள் ஒன்று அழுதுகிட்டே வீட்டில் போய் படுத்துடுறா. மறுநாள் காலையில் ஊர் பெரியவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு சத்திரத்துக்கு வரா. மூலனை பார்த்து அவங்க பெரியவங்கெல்லாம் கேள்வி கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, மூலன் பாம்பு கடித்து செத்து போயிட்டான். நான் அந்த பசுக்களை சோகத்தை போக்குறதுக்காக நான் அவன் உடலுக்குள்ளே நான் பூந்துட்டேன்.
வேறு ஒன்றும் இல்லை, நான் சிவயோகி அப்படிங்கிறார் அவர். இவங்களுக்கு நம்ப முடியல. ஒன்று அங்கே ஒரு ஆடு செத்து கிடக்கு, அந்த ஆட்டோட உடலுக்குள்ளே இவரோட உயிரை கொடுக்காரு. ஆடு எழும்பிடுது. அதுக்கப்புறம் ஆட்டிலேருந்து மூலனோட உடலுக்கு வந்துடுறாரு. மூலன் எழும்பியிருக்கான். இதை பார்த்த உடனே பெரியவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருது. ஒன்று அவன் மனைவிட்ட சமாதானம் சொல்லி அவரை அனுப்பியிருக்காங்க. திருமூலர் இவர் வந்து மூலன் அங்கேருந்து சிவயோகி வந்து தன்னுடைய உடல் வச்சிருக்க இடத்துக்கு வந்து பார்க்காரு. உடம்ப காணும். எப்படி மறைஞ்சதுன்னே தெரியல. அப்போ இவர் யோசிக்காரு, இது இறைவனோட திருவிளையாடல், நமக்கு இந்த உடலில் இருக்கணும்னு இருந்திருக்கு, அதனால தான் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இவர் அங்கே இருந்து போய் திருவாவடுதுறை வந்து அந்த இடத்துல ஒரு மரத்தடியில் உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி தான் திருமூலரோட வரலாறு ஆரம்பிச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வருஷம் தவம் பண்ணுவார். அப்புறம் ஒரு நாள் ஒரு பாட்டு சொல்லுவார். அதுக்கப்புறம் திரும்ப தவம். இப்படியே 3000 ஆண்டுகள் வருஷத்துக்கு ஒரு பாட்டாக 3000 பாடல்கள் அவர் பாடியிருக்கார். அதைத்தான் தொகுத்து சேக்கிழார் சுவாமிகள் வந்து 10ஆம் திருமுறையாக வச்சுருக்காரு. அதுக்கு திருமந்திரம் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காரு. நல்ல தமிழில் விளங்குற விதத்தில் எழுதியிருக்கார். இவர் வந்து 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முற்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட வார்த்தை பிரயோகங்களும் அப்போ உள்ளது மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் அவரோட இது நடந்துட்டு. ஆனால் இன்றைக்கி வள்ளலார் சொல்கிறாரு, திருமந்திரம் வந்து 8000 பாடல்கள் உள்ளது, ஆனால் 3000 தான் இப்போ நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த காலத்திலேயே நிறைய விடுபட்டுட்டு அப்படின்னு சொல்கிறார். இவர் வந்து மற்ற சித்தர்கள்ட்ட இருந்து மாறுபட்டவர். அவர்களோட கருத்தில் இருந்து இவர் நிறைய வேறுபடுவார். இப்படி தான் இவரோட இது இருக்குது. எப்படின்னா, மனித உடம்பை வந்து எல்லாருமே ரொம்ப இழிவாக பேசுவாங்க. ஒரு ஞானிகள்னு பார்த்துட்டோன்னா, இதை பாறை மாதிரி நான் இந்த உடலை சுமந்துக்கிட்டு இருக்கேன், உடலை சுமந்துக்கிட்டு தான் நான் அலைகிறேன், அப்படி தான் பேசுவாங்க. அதே மாதிரி காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா அப்படின்னு கொதம்பி சித்தர் பாடியிருப்பார். பட்டினத்தார் எல்லாத்தை விட மேலே போய் இது உடம்பு ஒன்றுமே கிடையாது, சலமல பேழை அப்படிம்பார். ரெண்டுக்கும் தான் அது இருக்குது உடம்பு அப்படிம்பார். வேறு எதுவுமே அதில் கிடையாதும்பார். ஆனால் திருமூலர் வந்து அதிலிருந்து மாறுபடுதார். உடம்பு வந்து ரொம்ப உத்தமமானது, உயர்ந்தது. ஏன்னா உடம்புக்குள்ளே ஒரு உத்தமன் இருக்காங்கிறத நான் பார்த்துட்டேன். அப்போ உத்தமன் குடியிருக்கிற இடம் எப்படி உயர்ந்ததாக இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அதான் எவ்வளவு உயர்வானது அப்படிங்கிறார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடலே ஆலயம் அப்படிங்கிறார். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடல், இந்த உடம்பு தான் ஆலயமாக இருக்குது, அதுக்குள்ளே இறைவன் கோயில் கொண்டிருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறார். உடம்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறார். அப்போ இந்த உடம்பை பற்றி, இந்த உடம்போட மெக்கானிசத்தை பற்றி அவர் அந்த காலத்தில் 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே அவ்வளவு தெளிவாக எழுதி வச்சுருக்காரு. இன்றைக்கி சயின்ஸ் என்னெல்லாம் சொல்லுதோ அதை விட ஒருபடி மேலவே அவர் சொல்லியிருக்கார். அந்த பீரியடில் வந்து 7ஆம் நூற்றாண்டு அந்த டைமில் வந்து மேலை நாட்டு மக்கள் வந்து புற உலகத்தில் எல்லாத்தையும் தேடிட்டு அலைஞ்சாங்க. ஆனால் நம்ம கீழ தேசத்தவர்கள் சித்தர்கள் வந்து அகத்துக்குள்ளே பார்த்தாங்க. அகத்துக்குள்ளே இறைவன் எங்கே இருக்கிறான்னு பார்த்தாங்க. அந்த மாதிரி அவர் கொண்டு போனார். அவர் உடம்பை பற்றி சொல்கிறார். எலும்பை நிறுத்துகிறாங்க. எலும்பை நிறுத்தி அதில் நரம்புகளை ஓட விட்டு அதில் இறைச்சியை வந்து செலுத்தி அதுக்குள்ளே உறுப்புகளை மலர்த்தி உயிரை தோற்ற வச்சு உடலை நடத்துகிறாங்க அப்படிங்கிறார். இந்த உடல் வந்து நடக்கிறதுக்கு மெக்கானிசம், மெஷின் என்னன்னு பார்த்தோம்னா, சித்தர்கள் சொல்கிறாங்க 10 வகை நாடிகளை சொல்லுவாங்க. ஆனால் இவர் அதில் 3 முதன்மையாக சொல்கிறார். என்னன்னா, நீர் வழியாகிய சிலோத்துமம், நெருப்பு வழியாகிய பித்தம், காற்று வழியாகிய வாதம் அப்படின்னு 3ஐயும் மெயினாக சொல்கிறார். இந்த 3 தான் சேர்ந்து நம்ம உடம்பை வந்து நடத்துது. உடம்பை நடத்துறதுக்குள்ள ஃபியூவல், எரிசக்தி, இந்த 3 தான் அப்படிங்கிறார். இதில் வந்து நீர் சக்தியாகிய அந்த இது வந்து சிலோத்துமம் என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய உடலில் வந்து நீர் சக்தியை பாதுகாக்கு, டீஹைட்ரேட் ஆகாமல் பார்க்கு.
நாக்கோட ஈரத்தை பாதுகாக்கு, இருதயத்தோட சூட்டை பாதுகாக்கு, உடம்பு பூராவும் இந்த இரத்த ஓட்டத்தை ஒழுங்காக கொண்டு போகும். அதே மாதிரி பித்தத்தை பார்த்தா நாம் சாப்பிட்ற உணவை அது எரித்து அதனுடைய சக்தி பிரித்து உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் அதை கொண்டு போய் அதுக்குள்ள சக்திகளை அது பெறுவதற்கு ஏற்பாடு பண்ணுது. அதே மாதிரி காற்றுங்கிற வாதம், அந்த காற்று உள் நுழைஞ்ச உடனே அந்த காற்றின் வழியாக தான் நமக்கு ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் எல்லாமே கிடைக்கும். அது எல்லாமே உள்ளே சேர்ந்து உடலுக்குள்ளே போய் அது இதயத்துக்குள்ளே போய் இரத்த ஓட்டத்துக்கு அது வழிவகுக்கு. இரத்த ஓட்டத்தை முழுமையாக அது நடத்துது. அது போக இரத்தத்துக்கு அதோட கலரை கொடுக்கும். தசைகளுக்கு, நம்ம தோலுக்கு பளபளப்பை கொடுக்கும். இது இவ்வளவும் அது செய்யுது. உடலில் உள்ள கழிவுகளை நீக்குது. அப்போ இந்த 3 பொருட்களும் நமக்கு ரொம்ப முக்கியமான நாடிகளாக நமக்கு இருக்குது. நம்ம இதில் 72,000 நாடி நரம்புகள் இருக்குதுன்னு சொல்கிறோம். அது அவ்வளவுக்கும் தேவையானதை இந்த உறுப்புகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போது நாம் இந்த நாடி நரம்புகள் 72,000 சொல்லிட்டோம். 72,000 நாடி நரம்புகள் உடல் அப்படிங்கிறத இதை பண்ணி மூச்சு எவ்வளோ விடுறோம் அப்படிங்கிறத ஒரு கணக்கு வைக்காது. 21,600 தடவை நம்ம ஒரு நாளைக்கு மூச்சு விடுறோம். மூச்சு விடும்போது அதுக்கு 72,000 நாடி நரம்புகளுக்கு அது போகுது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் சிதம்பரம் கோயிலுக்கு பொன் ஓடுகள் வேஞ்சிருக்காங்க. தங்கத்தில் ஓடு போட்டிருக்காங்க. அந்த ஓடு பார்த்தோம்னா 21,600 ஓடுகள். ஏன்னா நம்ம மூச்சை கணக்கு பண்ணி பண்ணுறோம். அதுக்கு அந்த ஓடை முறுக்கிறதுக்கு ஆணி வேணும்ல, ஸ்க்ரூ, அதுவும் தங்கத்தில் தான். அது 72,000 தங்கம் ஆணிகள். நம்ம உடலை கணக்கு பண்ணி தான் அங்கேயும் ஓடு வேண்டியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இது போக நம்ம திருமூலர் என்ன பண்ணுறாருன்னா, காற்றை கணக்கெடுக்கும் கலை அப்படிங்கிறார். காற்றை கணக்கெடுக்கும் கலைன்னா என்ன, கணக்குன்னா என்ன அப்படின்னு பார்த்தா நம்முடைய மூச்சு காற்று. அதை பற்றி கணக்கை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். இதைத்தான் அவர் சொல்கிறாரு. நம்ம அதை கணக்கெடுத்தது இது வரைக்கும் யாருமே இல்லை, ஒருத்தரும் சொல்லலை. நம்ம அதில் பார்த்து தான் நம்ம இப்போ இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். 21,600 மூச்சு ஒரு நாளைக்கு விடுறோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம உடம்பு நின்னா 8 மில்லிமீட்டர் சுருங்குவோம், படுத்தா 8 மில்லிமீட்டர் அதிகரிக்கணும். இப்படியான உடல். அந்த உடலுக்கு தேவையான உட்கார்ந்து படுத்திருக்கும் போது 9 லிட்டர் காற்று தேவைப்படுது. இதே இது உட்கார்ந்துருக்கும் போது 18 லிட்டர், நடக்கும்போது 27 லிட்டர் காற்று நமக்கு தேவைப்படும் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு சொல்கிறார். இதில் சராசரியாக 250 கோடி முறை நம்ம இதயம் சுருங்கி விரிஞ்சு ஒரு நாளைக்கு 18,000 லிட்டர் ரத்தத்தை நம்ம உடல் பொழுதும் சுத்திகரிக்க அனுப்புது. ஒரு சுற்றி வருது. இப்போது உள்ளே போகிற காற்று, மூச்சை உள்ளே இழுக்கிறோம். எப்படி இழுக்கணும்? நல்ல எல்லாருக்கும் போகிற மாதிரி. ஏன்னா பொதுவாக உள்ளே வர ஆக்சிஜன் தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு சக்தியை கொடுக்குன்னு நம்ம இன்றைக்கி சயின்ஸில் படிச்சிருக்கோம். அதில் என்ன சொல்கிறாங்க, 80% மூளைக்கு போயிடும், மீதி தான் உடலுக்கு அப்படிங்காங்க. அப்போ அவ்வளவு காற்று நமக்கு தேவைப்படுது. அவ்வளவு காற்று நம்ம மூச்சு இழுக்கமா? இல்லை. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மூச்சை இழுக்கிறது ஒரு செகண்டுக்கு 16 இது இழுக்கணும். அப்புறம் உள்ளே நிறுத்துறது ஒரு 64 செகண்டுக்கு மூச்சை உள்ளே எடுக்கணும், நிப்பாட்டணும். வெளியிடுறது 32 செகண்ட்ஸ் வெளியிடும். அப்போது என்ன அர்த்தம்? நம்ம உள்ளே 16 செகண்ட்ஸ் எடுத்து 64 செகண்ட்ஸ் நம்ம உள்ளே நிறுத்தி 32 செகண்ட்ஸ் வெளியே விட்டோம்னா நம்முடைய 72,000 நாடி நரம்புக்கு தேவையான சக்தி, அதனுடைய தேவையான உணவுப் பொருட்கள் அதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதில் வர காற்று தான் நம்ம உடலில் ஆக்சிஜனாக இருக்குது, நைட்ரஜனாக இருக்குது, ஹைட்ரஜனாக இருக்குது, இப்படியாக வெளியாகுது.
உள்ளே வர்ற காற்று உணவு, வெளியே போகிற காற்று கழிவு அப்படின்னு சொல்கிறார். இப்படி காற்றை வந்து கணக்கிட்டு கொடுத்துருக்காரு. இப்போ உடலை பற்றி நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, உடல் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிட்டு, அதே போல் உயிரும் நமக்கு முக்கியமானது. உயிருக்கு வந்து அழிவில்லை அப்படின்னா எல்லா சித்தர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, உயிருக்கு அழிவு உண்டு, உடலார் அழியின் உயிரார் அழிவார் அப்படிங்கிறார். உடல் அழிஞ்சதுன்னா உயிரும் அழிஞ்சிருவார். அப்போ நம்ம என்ன செய்யணும், உடலை வளர்க்கும் உபாயம் கண்டே உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்பார். ஏன்னா உடலை எப்படி காப்பாற்றுறதுங்கிற இதை கண்டுபிடிச்சி நம்ம உடலை வளர்க்கணும், உடலை வளர்க்கறது மூலமாக உயிரையும் வளர்க்கணும் அப்படிங்கிறார். உயிர்ங்கிறது உள்ளே இருக்குது, உயிர்ங்கிறது தான் இறைவன் அப்படின்னு அவர் சொல்கிறார். மூச்சு தான் இறைவன், மூச்சு தான் உயிர். ஏன்னா நம்ம காற்று, இந்த தண்ணி சூடு இல்லாமல் நம்ம சில நாள் இருக்கலாம். ஆனால் காற்று இல்லாமல் கொஞ்ச நேரம் கூட நம்மளால் இருக்க முடியாது. இப்போ காற்று தான் நம்முடைய உயிர் மூச்சு, உயிர். அந்த உயிர் தான் இறைவன் அப்படிங்கிறார். அந்த இறைவனை சித்தர்களோட பாசையில் நம்மளை சிவன் அப்படின்னு குறிப்பிடுறார். இப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. அது சிவமும் அன்பும் ஒன்று அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து அன்பாக இருந்தோம்னா, அன்பாக எல்லாத்துலேயும் நடந்தோம்னா நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் அப்படி. அதை அவர் சொல்லுவார், யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறர்க்கு ஒரு இன்னுரை. அதாவது இறைவனை கும்பிடணும்னு நீ நிறைய செலவு பண்ணியெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு வில்வ இலையோ ஒரு துளசி இலையோ போட்டு அவரை கும்பிடுது. அதே மாதிரி பசுவுக்கு ஒரு கைப்பிடி புல்லை கொடு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி முன்வாசலிலோ பின்வாசலிலோ காக்காவுக்கு சாதம் விடு. அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட அன்பான வார்த்தையை சொல்லு, இது உனக்கு நிறைய புண்ணியத்தை சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப சிம்பிளாக அவர் முடிச்சிடுறாரு. இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது அப்படின்னு. அதே மாதிரி உயிர் வந்து அழியக்கூடியது. நம்ம உயிரை உடம்பை எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் பாராட்டுதாரோ, எவ்வளவுக்கு எவ்வளவு புகழ்ந்தாரோ அந்த அளவுக்கு மரணத்தையும் அவர் சொல்கிறார். இப்போ இந்த உயிருங்கிறது இறைவன் அப்படிங்கிறத அவர் சொல்லும்போது, அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு வெட்ட வெளியில் ஒரு 100 கணக்கில் குடத்தில் தண்ணி பிடிச்சி வைங்க. சூரியனுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் வந்து சூரியனோட பிம்பம் வந்து அந்த குடங்களில் விழும். எல்லா குடத்துலையும் இருக்கும். எல்லா குடத்துலையும் சூரியனோட இது இருக்க. அப்போ நம்ம வந்து சூரியனை அதை டக்குன்னு மூடி நம்ம அதை எடுத்துக்கிடுவோம். இப்போ சூரியன் நமக்காயிரும் அப்படின்னு நம்ம நினச்சா அது உண்மையா? 100 குடத்தில் இருக்கிற சூரியன் தான் உச்சியிலே இருக்காது. இப்போ சூரியன் எல்லா இதுலேயும் இருக்காரே தவிர அது வந்து நமக்கு சொந்தமாகாது. அதே போல தான் உயிரும் வந்து நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் அந்த உயிர் வந்து நமக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ மரணங்கிறது உலகத்தில் வந்து நடக்கக்கூடியது அப்படிங்கிறார். இது வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே இவர் சொன்ன வார்த்தையை ஒரு சமீபத்தில் ஒரு ஜப்பானிய ஹைக்கூ கவிதையில் சொல்கிறாங்க. ஊர் கிணற்றுல எல்லாம் நிலவு தெரிகிறது, நிலவு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. எல்லா கிணத்துலையும் நிலவு தெரியுது, நிலவு இருக்குது. இப்போ நிலவு வந்து அந்த கிணத்துக்கு சொந்தமானதா? இல்லையே. நிலவுங்கிறது வேற, அது எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படிங்கிறத இவர் இந்த 7ஆம் நூற்றாண்டிலேயே நம்முடைய திருமூலர் சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் எதிர்காலத்தை பார்த்து அவ்வளோ உள்ள ஆழ்ந்து போய் அவர் கண்டுபிடிச்சிருக்கார். இந்த அன்பே சிவம் அப்படிங்கிற வாசகம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற வாசகம், அதே மாதிரி யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற வாசகம் எல்லாம் திருமூலருக்கு சொந்தமானது, திருமந்திரத்தில் உள்ளது. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதிலே சொல்கிறாரு, ஜனனங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே போல் நம்ம உடம்பு எவ்வளவு உண்மையோ, உயிர் எவ்வளவு உண்மையோ அதே போல் மரணமும் உண்மைதான். மரணம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. மரணத்தை நம்ம ஏற்றுக்கிடக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. மரணங்கிறது போனால் இருந்தால்தான் நமக்கு வந்து அந்த இடம் காலியாகும், அந்த இடத்துக்கு இன்னொன்று வரும். இப்படியாக வந்து ஒரு தொடர்ச்சி இருக்கும்.
இப்போது ஒரு உதிர்ந்த சருகில் இருந்து தான் ஒரு தளிர் தோன்றுது. அதே மாதிரி நம்ம முன்னோர்கள்ட்டேருந்து தான் நாம் வந்திருக்கோம். நம்மகிட்டேருந்து நமக்கு பிந்தைய தலைமுறை வரும் அப்படின்னு சொல்லி மரணத்தை நம்ம எளிதாக ஏற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம செத்து போகிறோம், ஒன்றா ஊர் கூடி அழுதாங்க, அதுக்கப்புறம் பேர் அழிஞ்சு போச்சேங்காங்க. உடனே அதே இதுக்கு பிணம்னு ஒரு பேர் வைக்காங்க. அப்புறம் அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் சுடுகாட்டில் வச்சு எரிக்காங்க. எரிச்சுட்டு எல்லாரும் தண்ணியில் மூழ்கி குளிச்சுட்டு அந்த நினப்பை விட்டுருந்தாங்க. அந்த இறந்தவரை பற்றிய நினப்பை ஒழிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு சாதாரணமாக நம்ம கிராமங்கள்லேயும் சரி, நம்ம ஊர் பக்கத்தில் சொல்லுவாங்க, உப்பும் தண்ணியும் சேர சேர நமக்கு மறதி ஏற்படும், நம்ம எல்லாம் மறந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்றைக்கி உள்ளது நெசந்தான். ஒரு சாவு ஏற்படுங்கும் போது இன்றைக்கி நமக்கு இருக்கிற வருத்தம் அப்படி நாளடைவில் அது மறைஞ்சி மங்கிடும். அப்போ அந்த உப்பும் தண்ணியும் சேர சேர நினைவு மறக்கும் அப்படிங்கிறது சரியானதாக தான் இருக்குது. இப்போ இதை திருமூலர் அதுதான் சொல்கிறாரு, மரணத்தை நம்ம ஏற்றுக்கணும். அது மரணம் நம்ம பூமியோட புராதன சுத்திகரிப்பு அப்படின்னு அவர் சொல்கிறார். இதே மாதிரி சொல்லுவாங்க என்னென்னா, ஒரு வாழ்க்கை மரணத்தை பார்த்து கேட்டணும். ஏன் எல்லாரும் என்னைய ரொம்ப புகழுதாங்க, உன்னைய வெறுக்காங்களே, என்னைய எல்லாரும் விரும்புதாங்க, உன்னைய வெறுக்காங்க அப்படின்னு வாழ்க்கை மரணத்தை பற்றி கேட்டுதான். உடனே மரணம் சொல்லித்தான், ஆமாம் நீ ஒரு அழகான பொய், நான் ஒரு கடினமான உண்மை, அதனால அதுக்கு என்னையை ஏற்றுக்கிட முடியல, அவங்க உன்னைய இந்த பொய்யாக இருந்தாலும் உன்னையை ஏற்றுக்கிடுதாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மரணம் நேரும்போது நம்ம எல்லாத்தையும் சொல்லி ஊர் கூடி அழுது பேரை மறைச்சி பிணம்னு பேர் வச்சு சுடுகாட்டில் எரித்து தண்ணியில் மூழ்கின உடனே நம்ம அந்த நினைப்பை எடுத்துட்டு மரணத்தை நம்ம ஏற்றுக்கணும். இதுதான் இன்றைக்கி பூமியில் நடந்துகிட்ருக்கு. அப்போது மரணங்கிறதும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிறத வச்சுக்கணும். இப்போ இன்றைக்கி திருமூலர் சொல்லியிருக்கிறத பார்த்தோம்னா, வாழ்க்கையினுடைய தத்துவத்தை, நம்ம உடலில் உள்ள சயின்ஸை, நம்ம சயின்ஸில் இன்றைக்கி உடம்பை பற்றி என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை அவ்வளவையும் அவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. இந்த கணக்கிடுற முறைகளை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ பெரிய அதிசயமாக இருக்குது. எப்படி அவர் கணக்கிட்டிருக்காரு, எப்படி அவர் இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு இதாக இருக்குது. அந்த பாடல்களை பார்த்தோம்னா அவ்வளவு அற்புதமாக இருக்குது. தெளிவாக செறிவாக நல்ல அர்த்தத்தோடு நமக்கு சொல்லியிருக்காரு. இத்தகைய திருமூலரை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டதில் நமக்கு ரொம்ப பெருமைப்படணும், ரொம்ப மகிழ்ச்சி அடையணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.